ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் மாதம் ஆவணி மாதம் 12ஆம் தேதி 28/8/2024 ஆகஸ்ட் ஆங்கில மாதம் புதன்கிழமை. இன்று நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 9:15 10:05 வரை, மாலை 4:40 5:40 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. குளிகை காலை 10:30 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடங்கள். இன்றைய திதி இன்று காலை 6:10 வரை நவமி, பின்பு தசமி. இன்றைய நட்சத்திரம் இன்றிரவு 8:33 வரை மிருகசீடம், பின்பு திருவாதிரை. இன்றைய அமிர்த யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 6:10 வரை கரசை, பின்பு மாலை 5:34 வரை வனிசை, பின்பு பத்திரை. இன்றைய சந்திராசிரமம் இன்று இரவு 8:33 வரை விசாகம், பின்பு அனுஷம். விசாகத்துக்கும் அனுஷம் இருந்து சந்திராசிரமம் கொஞ்சம் பேச்சுக்களையும் செயலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. இன்றைய ராசி பலன் பார்த்தாலும் முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்புகளுக்கு, இந்த மேஷ ராசி அன்புகள் பார்த்தா கொஞ்சம் மறைமுகமாக உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிக்காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது. உங்களுக்கு கொஞ்சம் சிறு தூர பயணங்கள்லாம் இருப்போம். அந்த பயணத்தால் ஒரு வெற்றியும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான சில வாய்ப்புகளும் கிடைக்கும் போது போயிட்டு வாங்க. புத்துணர்ச்சிலாம் கொஞ்சம் ஏற்பட்டு ஒரு வேலையை நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு செய்யக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்க போகுது. உங்களுக்கு உடைய உடன் பிறந்தவர்கள் குடும்பத்தோடுலாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவும் சப்போர்ட்டும் கொடுக்கணும் இருக்காங்க. உங்களுக்கு குடும்பத்திலையும் ஒரு அமைதியான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அமைப்போது, ஒரு அந்யோன்யமான கணவன் மனைவிகளையும் குழந்தைகளையும் பற்றியும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கக்கூடிய நாளாக இன்னும் உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தால் நல்லா கொஞ்சம் சீராகக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. உங்களுக்கு புதிய பொருட்கள்லாம் கொஞ்சம் வாங்கி மகிழக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு தடைபட்டு நின்று போன சில காரியங்கள்லாம் மீண்டும் ஆரம்பிக்கிறதுக்கு திடீர்னு நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பெலாம் இருக்குது உங்களுக்கு. மற்றபடி எல்லா விஷயத்திலும் ஒரு அனுகூலம் நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. ரிஷபராசி என்பது பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் எதிர்பாராத சில வரவுகள்லாம் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் வருமா வரான்ற சில வரவுகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே சமயத்தில் எதிர்பார்க்காமல் சில வேலைகளாக முடித்து அதுக்கான ஒரு வரவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் அதனால் நல்ல ஒரு வரவுகளை பார்க்கக்கூடிய நாளாக அமைந்து வரவுகளை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றிக்கொண்டால் வருங்காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு முதலீட்டுக்காக ஒரு பக்கம் பலமாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய பேசுகின்ற பேச்சுகளில் கொஞ்சம் கவனத்தோடும் நிதானத்தோடும் யோசித்து பேசுவது நல்லது. அதனால் எடுத்துங்கன்னு பேசாதீங்க, பேச்சுக்களை கவனமாக இருங்க. புதிய உறுப்பினர்களால் சில கொஞ்சம் அலைச்சல், மனதுக்கு கொஞ்சம் கஷ்டத்தையும் கொஞ்சம் கொடுக்கலாம். உங்களுக்கு பார்த்துக்குங்க. புது புது எண்ணங்கள்லாம் கொஞ்சம் பிறக்கக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுடைய வேலையாற்றலாம் உங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு சிறப்பாக கொடுக்குறதால உங்களுடைய தொழில் சார்ந்த உற்பத்தியோ தொழில் சார்ந்த விற்பனை எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடெலாம் கொஞ்சம் இருந்தாலும் அந்த கருத்து வேறுபாடெலாம் நீங்கி ஒரு அற்புதமான நாளாக அமைப்பது உங்களுக்கு கொஞ்சம் சிறு சிறு மறதிகள் நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமைப்பது. மிதுனராசி அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு மனசில் கொஞ்சம் ஒரு விதமான குழப்பங்கள் தயக்கங்களாக இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கி ஒரு தெளிவான நாளாக என்று உங்களுக்கு பிறக்க போது. உங்களுக்கு கூட இருக்கவங்களாம் சில கருத்துக்களை உங்களுக்கு கூறினாலும் அந்த கருத்துக்களை நீங்கள் மறுக்கக்கூடிய அல்லது அந்த கருத்துக்களை நீங்கள் ஒரு பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் உங்களுடைய வேலையை நீங்கள் கவனிக்கக்கூடிய நாளாக இருந்ததுன்னா மற்றவங்களுடைய தேவையற்ற கருத்துக்களை நீங்கள் போட்டு மனசில் குழப்பிக்காதீங்க. உங்கள் மீது நம்பிக்கை வச்சு நீங்கள் செய்கின்ற சில மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அந்த வியாபார ரீதியான சில மாற்றங்களுக்கு கொஞ்சம் வாடிக்கையாளர் கொஞ்சம் கனிவாக பேச பண்ண நல்ல ஒரு உங்களுக்கு வியாபாரம் சிறக்காக போகுது. உங்களுடைய கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. தேவையில்லாமல் பேசுறதால தேவையில்லை மனசார்ந்த ஒரு கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்த தெரிந்து கொள்ளுங்களுக்கு. தேவையற்ற அலைச்சல்லாம் கொஞ்சம் அதிகரிக்க நாளாக தான் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு சில விஷயங்களை சீக்கிரம் செஞ்சு முடிக்கணும், சில ஆசைகள்லாம் அதிகரிக்கக்கூடிய நாளாக என்று இருக்கிறது. உங்களுக்கு இன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுத்தது கடகராசி என்பது பார்த்துச்சா, கடகராசி என்பது கொஞ்சம் சக ஊழியர்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பரிசு சென்ற இடத்துல உங்களுடைய மேலதிகாரிகிட்ட தேவையற்ற விவாதங்களை நீங்கள் இருக்காதீங்க.
பணி செய்ய இருந்த சக பணியாளர் நிர்வாகத்தை பற்றி பேசுவது, தேவையற்ற விவாதங்களில் எல்லாம் கொஞ்சம் பேசுவது தயவுசெய்து குறைச்சிக்கொள்ளுங்க. மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அதனால் வாக்குறுதி கொடுக்குறதா கொஞ்சம் தவிர்த்தாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் முடிவுக்கு நாளாகுது. உங்களுக்கு கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் இருக்க போது, உங்களுக்கு ஒரு மந்தத்தன்மை ஆர்வம் கொஞ்சம் குறைய நாளாகுது. உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கற்றலில் குழப்பம் தடைகள் ஏதாவது அதெல்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் சிறப்பான நாளாக இருக்க போது. உங்களுக்கு கலைத்துறையில் கொஞ்சம் மாற்றமான சூழ்நிலை ஏற்படாத கலைத்துறையில் நல்ல புதிய ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சிறப்பாகுது. வெளியூர் பயணங்கள்லாம் போயிட்டு வாங்க. வெளியூர் நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்பட போது. உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வகையில் சில விரயங்கள்லாம் கொஞ்சம் சந்திக்க நாளாகுது. மற்றபடி உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி நிறைந்த நாளாக ஆரம்பிக்குது. 8 சனி பகவான் இருக்கார். மிக மிக கவனமாக உங்களுக்கு பணியில் இருங்க. நல்ல வேலையை கூட விட்டுட்டு வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதால் சில விரயங்களை கூட நீங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறதால கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து யோசித்து ஒரு வேலை செய்வது சிறப்பு. சிம்மராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. அந்த திறமையை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் உங்களுடைய ஒரு அலுவலகத்தில் ஒரு முன்னேற்றம், ஒரு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாகுது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சில விஷயம் ரொம்ப சாதுர்த்தியமான உங்களுடைய பேச்சால் செயல்பாடால் நீங்கள் ஈஸியாக நீங்கள் தடைகளை வென்று முடிக்கிறதால உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய நாளாகுது. உங்களுக்கு சுபகாரியங்கள் சம்பந்தம் சில முயற்சிகள், அந்த முயற்சிகளில் ஈடேறக்க போது. உங்களுக்கு மாணவர்களுடைய நிலைப்பாட்டில் கொஞ்சம் அதிகரித்து கல்வியில் ஒரு ஆர்வம் அதிகரிக்க நாளாக இருக்குது. உங்களுக்கு மதிப்பு மேம்படக்கூடிய நாள். உங்களுக்கு பழைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் உட்காந்து கலந்து பேசி முடிவெடுத்தாலும் இந்த பிரச்சனை உங்களால் தீர்க்க முடியும். மற்றபடி அனைத்து விஷயம் ஒரு வெற்றி நீங்கள் சந்திக்கும் நாளாக உங்களுக்கு 7 சனி பகவான் இருக்கார். ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு கவனத்தோடு செயல்படுவது நல்லது. கன்னிராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்று புதிய வேலை நிமித்தமாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சியெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்க போகுது. முயற்சியை அதிகரித்தாலே உங்களுக்கு வெற்றியான ஒரு அறிகுறினாலும் கொஞ்சம் முயற்சி எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அந்த வேலை வாய்ப்பு பெறுவதற்கான வாய்ப்பாகுது. உங்களுக்கு கொஞ்சம் அக்கம்பக்கத்தில் இருக்கவங்களாம் கொஞ்சம் ஒரு விட்டு கொடுத்து ஒத்துழைப்பாக செல்வது நல்லது. உங்களுக்கு புது புது பொருட்கள் வாங்குவதற்கான ஒரு ஆர்வம் ஏற்பட போகுது. உங்களுக்கு பொருட்கள் வாங்கல இருந்து வந்த சில செயல்பாடுகளில் கொஞ்சம் பொறுமையாக கவனமாக அந்த பொருட்கள் வாங்கலை பார்த்துக்குங்க. வியாபார பணியில் கொஞ்சம் உங்களுடைய வேலையாட்கள்லாம் கொஞ்சம் ஆதரவாக இருக்கிறதா உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பது. உங்களுக்கு உங்களுடைய உடன் பிறந்தவங்களும் கொஞ்சம் ஆதரவாக இருக்கிறதால சில விஷயங்களை நீங்கள் தைரியமாக முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு நம்பிக்கையும் தைரியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள் அமைது. உங்களுக்கு மற்றபடி நிறைய அனுபவங்கள் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசி பார்த்தா உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு எதிர்பார சில உதவிகளாக நீங்கள் யார்கிட்ட கேட்டால் அந்த உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. புதிய நண்பர்கள் மூலம் ஒரு உற்சாகமான ஒரு நாளாக என்று உங்களுக்கு துவங்க போகுது. உங்களுக்கு வெளியூர் பயணத்தில் வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு நல்ல ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் தொழில் சார்ந்த சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கிடைக்க போகுது. உங்களுக்கு நீண்ட நாட்களாக மனசில் கொஞ்சம் போட்டு உறுதிந்த சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெளிவான ஒரு முடிவும் தெளிவான ஒரு விளக்கம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக அமைது. உங்களுக்கு உடன் பிறந்தவங்களாம் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை உங்களுக்கு அதிகரிக்க போகுது. உங்களுக்கு மற்றபடி எல்லா விஷயமும் கொஞ்சம் அமைதியாக உங்களுடைய பணியை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய நாளாகவே உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசி என்று பார்த்தா உங்களுக்கு இந்த விலையுயர்ந்த பொருட்களை கொஞ்சம் வாங்கும்போது கவனமாக இருங்கள். ஒன்று அந்த பொருளை பற்றி விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அது அனுபவம் எங்களை கூட்டிகிட்டு போய் வாங்குங்க. ஆனால் கொஞ்சம் ஒரு வாங்கின்ற பொருளை கொஞ்சம் கவனமாக வாங்குங்க. பொறுமையான பேச்சு தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை கொடுங்க. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக உங்களுடைய நம்பிக்கையை மேம்படுத்துக்கான ஒரு செயலாக உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே அமையும். அதில் கொஞ்சம் பேச்சுக்கள் ஒரு நிதானமும் ஒரு சரியான ஒரு முடிவு நிலையை எடுக்கக்கூடிய ஒரு பேச்சாக இருக்கட்டும். உங்களுக்கு மனசில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சிந்தனைகள்லாம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு வெளியில் கொஞ்சம் சாப்பிடுவதை தவிர்ப்பு நல்லது. உங்களுக்கு உத்தியோகத்தில் உள்ளவங்க கொஞ்சம் விவேகத்தோடு உங்களுடைய பணியில் இருங்க. பணியாற்ற ஒப்படைச்சிட்டு போகாதே. உங்கள் பணியை நீங்கள் முடிச்சுட்டு பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு போங்க. யாரையும் நம்பி அந்த விஷயத்தை நீங்கள் விடாதீங்க. மற்றபடி கொஞ்சம் விட்டு கொடுத்து விவேகமாக செல்லக்கூடிய நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசி பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன தேவை, அந்த குழந்தை தேவைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய நாளாக அமைது. உங்களுக்கு
கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு. இந்த சமூக பணி இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பும் மேன்மையும் கிடைக்க போகுது உங்களுக்கு. சில சஞ்சலமான சிந்தனைகள்லாம் மனசில் வந்து போகக்கூடிய நாள் தான் உங்களுக்கு. அதனால் புது புது உத்வேகத்தோடு சில விஷயங்களை நீங்கள் செய்து முடிக்க போகிறீங்க. அதனை கண்கூடாக காண போகிறீங்க. நீங்கள் ஆன்மீக பணியில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு. பிரயாணங்கள்னாலே வெளியே போயிடக்கூடிய பிரயாணங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்க போகுது உங்களுக்கு. மகர ராசி அப்படி பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய பெற்றோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் கொஞ்சம் குறைப்போது உங்களுக்கு. 12 சனி பகவான் இருக்கார், 7 சனி இறுதி இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மூத்த உடனே கொஞ்சம் ஆதரவு பரப்புகிறாங்க உங்களுக்கு. தடைப்பட்ட சில நிகழ்வுகள்லாம் மீண்டும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது உங்களுக்கு. உயர் அதிகாரியும் நல்ல ஒரு நன்மையும் ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கிறதா உங்களுடைய பணியை நீங்கள் சிறப்பாக முடிக்க போகிறீங்க. நீங்கள் வழக்கு சார்ந்த சில விஷயங்கள் உங்களுடைய செயல்பாடெலாம் கொஞ்சம் நல்ல ஒரு திருப்பத்தையும் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு. மற்றபடி உங்களுக்கு நலம் நிறைந்த நாளாக அமைகிறது. சனி பகவான் 12 இருக்கிறதால சனி 7 சனியோட இறுதியில் இருக்கிறதால நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளாக பிரகாசமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கும்பராசியில் பார்த்தா உங்களுக்கு இன்று குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை மேம்படக்கூடிய நாளாகுது. சில விஷயங்களை விடாப்பிடியாக இருந்து நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள போகிறீங்க. நீங்கள் ஒன்றிய சனி பகவான் ஜென்மசனி மேலே சில விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்க, யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க, யாருக்கும் கடனெல்லாம் நம்பி வாங்கி கொடுக்காமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு முக்கியமான சில விஷயங்களில் எனக்கு கொஞ்சம் மறைமுகமான ஆதரவுலாம் கிடைக்க போகுது உங்களுக்கு. அதனால் மனதுக்கு கொஞ்சம் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு. புது வாகனம் வாங்குவதற்கான புது கான்ட்ராக்ட் இதெல்லாம் கொஞ்சம் கையெழுத்து வாங்க ஆகக்கூடிய நாள் உங்களுக்கு. உடைய வாகன வசதி வீட்டு வசதிலாம் அதிகரிக்கிற நாளாகுது உங்களுக்கு. எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு நல்ல ஒரு மேம்பாடு அடையக்கூடியது. ஏன்னா ஒன்றில் சனி பகவான் இருந்தாலும் சனியோட சொந்த வீடு என்பதால் உங்களுக்கு ஒரு நல்லதையும் செய்கின்றார். ஆனால் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் கவனமாக அடியெடுத்து வைப்பது நல்லது உங்களுக்கு. அடுத்த ராசியாகிய மீனராசின்னு பார்த்தா மீனராசி அன்பருக்கு 2 சனி பகவான் இருக்கார், 7 சனி 6 நிலையில் இருக்குது. நீங்கள் விரைச்சனி கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய உறவினர் வழியில் கொஞ்சம் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு. இந்த மனை சார்ந்த விஷயங்களில் ஒரு ஆதரவு கிடைக்கப்படுது. மனை விற்றாலோ வாங்கினாலோ அதெல்லாம் நல்ல ஒரு ஆதரவும் லாபத்தையும் நீங்களே பெறக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு. வியாபார இது மாதிரி சில சந்திப்புகள்லாம் இருந்துச்சுன்னா அந்த சந்திப்புக்கு ஒரு பெரிய மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு ஆர்டரை கிடைக்கக்கூடிய நல்ல வரவை கிடைக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைது. உங்களுக்கு அரசு காரியங்களில் அரசு கான்ட்ராக்டு அரசு சார்ந்த சில ஃபைனான்ஸ் கேட்டது சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கிற நாளாக உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு. உங்கள் பயண வழியில் கொஞ்சம் புது புது அனுபவங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய நாளாகவும் அந்த அனுபவங்களை உங்களுக்கு வருகின்ற காலங்களில் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு. உங்களுடைய உத்தியோக பணியில் நல்ல ஒரு மேன்மையும் முன்னேற்றம் கிடைக்கிற ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. லாபம் நிறைந்த நாளாக அமைகிறது. மீனராசி அன்பர்களுக்கு அந்த அனைத்து ராசி அன்பர்களும் நாள் இனிய நாளாகவும் வெற்றி நாளை ஆண்டை வேண்டுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.